குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்காக ஒரு பொரியல் பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். வேர்க்கடலை வந்துட்டு இந்த டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். டீஸ்பூனில் வந்துட்டு தனியா 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எனக்கு காரத்துக்கு வந்து 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் குறைச்சி கூட போட்டுக்கோங்க. காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சால்ட், இந்த பொடிக்கு தேவையான சால்ட்டு மட்டும் நம்ம போட்டுக்கணும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும்தான் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும் பொறுமையாக, கலர் கருப்பாகாமல். இதில் உங்கள் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய், நல்ல ட்ரையான தேங்காய் இருந்ததுன்னா போட்டு வச்சுக்கலாம். பூண்டு இருந்ததுன்னா போட்டுக்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் எள்ளு போடுவாங்க. இப்போ நான் வந்துட்டு பேசிக்காக இந்த பொருள் மட்டும் போட்டு ரெடி பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி வேணும்னா அந்த மாதிரி இருக்கலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதை. இது வந்துட்டு வெண்டைக்காய், கோவக்காய், அவரைக்காய், பீன்ஸு இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் நம்ம மேல் பொடியாக யூஸ் பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த 2 பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் போட்டு எல்லாமே நல்லா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் பொடி நல்லா கலராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாமே சேம் கலர் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. இப்போ இது ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பொடி பண்ணி கோர்ஸாக பொடி பண்ணணும். ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம். பல்ஸ் மோடில் போட்டு கோர்ஸாக பொடி பண்ணிக்கோங்க. இந்த பொடிக்கு தேவையான சால்ட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வச்சு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நாம் வர வீடியோவில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. வியூவர்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம 1 மந்த்துக்கு இந்த மாதிரி சேர்த்து வைக்கும்போது எப்போவுமே கண்ணாடி ஜாரில் நீங்கள் இன்ஸ்டன்ட் பொடியெல்லாம் வச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக கெட்டு போகாது. ட்ரையாக இருக்கணும் உங்களுக்கு ஜாரு. மாய்ஸ்சரைசர் எதுலேயுமே இல்லை அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது போட்டு நீங்கள் பொடி ரெடி பண்ணி பொரியல் பண்ணிங்கன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள்.